வெல்கம் brothers and sisters to Elliott Wave Master Course Beginner Part 4. இந்த பார்ட்டில் நம்ம வந்து கரெக்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக எந்த ஏபிசி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது வந்து நம்ம படிக்க போகிறோம். பழைய பாட்டில் ப்ரீவியஸ் பாட்டில் பார்ட் 3ல என்ன பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபார்ம் ஆகும், நம்ம ஏபிசி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எதுக்கு. ஸோ ஏபிசியோட முக்கியமான டைப்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. 3 வேவ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்ட் 1லேயே பார்த்துட்டீங்க. ஒரு 5க்கு அப்புறம் ஒரு 3க்கு அப்புறம் ஒரு 5 எல்லாமே ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கு. ஸோ 5க்கு முன்னாடி ஒரு 3 வரும், நடுவில் ஒரு 3 வரும், இன்னும் ஒரு 2 5க்கு நடுவில் ஒரு 3 வரும். அதுதான் ஏபிசி ஸ்ட்ரக்சர். கனெக்ஷன் 2 பெரிய வேவ்க்கு ட்ரெண்டிங் வேவ்ஸ்க்கு கரெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன் ஏபிசி பேட்டர்ன். நான் சொன்னது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா எல்லா டைம் ஃப்ரேம்ல இருக்கும் ஏபிசி பேட்டர்ன். நீங்க பார்த்தீங்களே இங்க சின்ன மூவ்லயே ஏபிசி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? இப்போ இந்த ட்ரெண்டிங் மூவ்ல இந்த ட்ரெண்டிங் மூவ்லயே இங்க வந்து ஒரு ஏபிசி இருக்கு. சரிங்களா? ஒரு ஏபிசி இப்படி இருக்கு. இது வந்து ரொம்ப சின்னது. ஆனா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு ட்ரெண்டிங் மூவ்லயே இல்லைன்னா ஏபிசி ஸ்ட்ரக்சர் படிக்கணும். ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, சில பேர் இருக்கு. ரெகுலர் ஏபிசி, எக்ஸ்பேண்டட் ஏபிசி, இந்த ஃபிளாட் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்னது அந்த ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். மார்க்கெட்லயே பெரிய டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, சின்ன டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, எல்லா டைம் ஃப்ரேம்ல இருக்கும். சப்போஸ் இந்த சேம் பிக்சர்லயே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கு, இது ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கு. இதுலயே வந்து ஏபிசி ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா ஏபிசி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு பெரிய மூவ். ஓகே, இதுவும் ஒரு பெரிய மூவ். இதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஏபிசி இருக்கு, இங்க வந்து சின்ன ஏபிசி இருக்கு, இங்க வந்து இந்த பெரிய மூவ் கனெக்ட் பண்றதுக்கு பெரிய ஏபிசி இருக்கு. அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல போயிட்டு வேவ்க்குள்ள வேவ் என்ன இருக்கு அதை வந்து படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து பிகினர் ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்னென்ன வேவ்ஸ் இருக்கு, எப்படி இப்படி இருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவல் போவீங்க. ஸோ அதனால நான் லாஸ்ட் பார்ட்லயே சொன்னேன், உங்க ரியல் ஜெர்னி எலியட் வேவோட ஜெர்னி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த ரெகுலர் ஏபிசி பத்தி நம்ம யோசிக்கலாம். இப்போ ஏபிசி. ஓகே, இந்த ஏபிசி வந்து ரெகுலர் எதுக்கு சொல்லுவாங்கன்னா இது வந்து ரெகுலரா ஃபார்ம் ஆகுது ஏபிசி. ஓகே, டெய்லி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போதான் இந்த ஏபிசி தான் இந்த ஃபார்ம் ஆகும். மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைப் ஸ்ட்ரக்சர் நிறையவே இருக்கும். 3 வேவ் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரெகுலர் ஏபிசி எதுக்கு சொல்லுவாங்க, இது ரூல்ஸ் என்னது. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் மூவ் வந்து ஏ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பி வரும். ஸோ ரெகுலர் ஏபிசியில இந்த பி வந்து ஏ ஓட ரேஞ்ச்குள்ள வந்து தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ ஏபிசிக்குள்ளேயே நான் சொல்ற மாதிரி வேவ் 2, வேவ் 4, வேவ் பி பெரிய கரெக்ஷன்ல அந்த மார்க்கெட்லயே எல்லா கரெக்ஷன்ல இந்த ஏபிசி இருக்கும். இந்த ஏபிசிக்குள்ளேயே இருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் வேவ் வந்து பி. ஓகே, இது ஒரு ஷேப்பே இல்லை, எந்த ஷேப்பும் எடுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள், டைகனல், இல்லைன்னா ஃபிளாட் எல்லாமே இருக்கு. அதை வந்து நீங்க சப்வேவ் தியரி வந்து அடுத்த பார்ட்ல அடுத்த ஸ்டேஜ்ல படிப்பீங்க. இப்போ வந்து எதுக்கு எந்த ரூல் என்னது. ஸோ ரெகுலர் ஏபிசியில ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஏ டவுன் மூவ், அதுக்கப்புறம் அது பி பார்ட் வந்து பி வந்து ஏ வேவ்க்குள்ளதான் வரும், உள்ளதான் வரும், தாண்டி போகாது. ஒரு 60-70% ரேஞ்ச் வந்து அந்த ரேஞ்ச்குள்ள ரீட்ரேஸ் ஆகி திரும்பி வேவ் சி ஸ்டார்ட் ஆகும். இந்த வேவ் சி தான் இருக்குது ட்ராப். புரியுங்களா? இந்த ட்ராப் வந்து வேவ் சி. இந்த சி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும். நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா ஓகே மார்க்கெட் வந்து இப்போது கீழே தான் போகுது, ஆனா நம்மளுக்கு தெரியும் இந்த சி அப்புறம் இன்னும் ஒன் ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் ஆக போதும். நம்ம ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கும் போது நீங்க ஃபோக்கஸ் வந்து சி வேவ்ல போட்டிங்கன்னா போதும். ஓகே, நீங்க ஆமா நீங்க ப்ரொஃபஷனல் ஆயிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு நீங்களே வந்து எல்லாம் ஏபிசி ட்ரேட் பண்ணலாம். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும் எப்படி பண்றது. அது கொஞ்சம் டைம் ஆகும். சத்தியமா சொன்னும் போது நீங்க கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்க மார்க்கெட்ல பார்த்துட்டு நீங்க பழகிடாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். திரும்பி சொல்றேன், சி வேவ் வந்து ட்ராப். ஏ வேவோட லோ பிரேக் ஆகி போயிட்டு க்ளோஸ் பண்ணும் சி வேவ். இது வந்து ரெகுலர் ஏபிசியில் இப்படிதான் ஆகும். பி வேவ் வந்து ஒரு 60-70% டிஸ்டன்ஸ்க்கு போகலாம். ஆனா பி வேவ் வந்து எதுவுமே ரெடி இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ 0லேருந்து 60-70%க்குள்ள இந்த ரேஞ்ச்ல வந்து பி வேவ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து ரெகுலர் ஏபிசி வரும். பி வேவ் ஆச்சு ஃபார்மு, நம்மளுக்கு தெரியும் சி வேவ் வரப்போகுது.
இந்த சி வேவ் வந்து நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம அடுத்த பெரிய இது வந்து ட்ராப் மூவா இருக்கும் சி வேவ். நீங்க திரும்பி எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இது வந்து ட்ராப் மூவ். இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய மூவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாருங்க. ஸோ நீங்க வந்து இந்த சி வேவ் மட்டும் எவ்வளவு ஃபாஸ்டா வந்தது பாருங்க. இந்த சி வேவ் வந்து இவ்வளவு ஃபாஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆமா இது ட்ராப்பா இருக்கும், நமக்கு தெரியும் இது ட்ராப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு நம்ம தெரியும்னா நம்ம வந்து எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜ்ல பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிசி, இது வந்து ஓன்லி ஒன் டைப். ஓகே, இதுக்கப்புறம் 3 டைப் இருக்கு டிஃப்ரெண்ட் ஏபிசியில். சில ரேர் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு, அதை வந்து நீங்க பார்த்துக்கணும். இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் இருந்தா மேலே போகுது ட்ரெண்டு, நடுவில் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, எப்படி இருக்கும்? ஏபிசி இது வந்து ரெகுலர் ஏபிசியில் இப்படி தான் இருக்கும். இப்போ ட்ரெண்ட் வந்து பேரிஷ் இருக்கு, நடுவில் ஒரு திரும்பி ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, பேரிஷ் ட்ரெண்ட்ல பாஸ் ஆகுது ட்ரெண்டு. எப்படி பாஸ் ஆகும்? ரெகுலர் ஏபிசி இருந்தா இது ஏ, பி வந்து 0லேருந்து இப்போ ஏ ரேஞ்சுக்குள்ள வரும் ரீட்ரேஸ்மெண்ட். 0லேருந்து 70% ஏ வேவோட ரீட்ரேஸ் பண்ணலாம், 60 to 70% வரைக்கும் போகலாம் பி வேவ். இதுக்கப்புறம் சி வேவ் ஸ்டார்ட் ஆகும். சி வேவ் வந்து ட்ராப் மூவ், இது வந்து ஏவோட தாண்டி போகும். சரிங்களா? இது வந்து ஏ ட்ரேடிங் பண்ணும்போது எப்படி யோசிக்கணும்னா ஏ ஆச்சு பி ஆச்சு, ஓகே நமக்கு தெரியும் சி வர போகுது, இது வந்து தாண்டிக்க தான் போகுது, அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சி வேவ் வந்து ஏ வேவ் தாண்டி தான் போயிட்டு க்ளோஸ் ஆகும். இது வந்து ரெகுலர் ஏபிசி. ஓகே, இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஏபிசி ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபிளாட்ன்ட்டு சொல்லுவாங்க. ரெகுலர் ஃபிளாட்க்கு ஃபிளாட், ரெகுலர் ஃபிளாட். எப்பவுமே ஃபிளாட் வேர்டு வரும்போதே நீங்க யோசிக்கணும் இது வந்து டைம் கரெக்ஷன், சைட்வேஸ் மார்க்கெட். சரிங்களா? அந்த ரெகுலர் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிஷா இருந்தது, இப்போ ரெகுலர் ஃபிளாட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸா மார்க்கெட். என்ன இந்த டிஃப்ரென்ஸ், என்ன இம்பார்ட்டன்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் என்னதுன்ட்டு பார்ப்போம். இப்போ ரெகுலர் ஃபிளாட் ஏபிசியில் பார்க்கும்போது திரும்பி ஏ வந்து டவுன் மூவ், பி வந்து ஆல்மோஸ்ட் 90% ஏ வேவ் ரீட்ரேஸ் ஆகும், இல்லைன்னா ஈக்குவல் இல்லைன்னா 90% ரீட்ரேஸ் ஆகும் பி வேவ். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சி வேவ் வரும். ஓகே, முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா பி வேவ் ரீட்ரேஸ் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. பி வேவ் ஒரு 60 to 70% ரீட்ரேஸ் ஆகி திரும்பி சி வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து ரெகுலர் ஏபிசி. ரெகுலர் ஃபிளாட்ல என்னதுன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 90% ரீட்ரேஸ் ஆகி அப்புறம் வேவ் சி ஃபார்ம் ஆகும். இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்ல வந்து நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வருவாங்க. டெக்ஸ்ட் புக்ல எப்படின்னா ஏபிசி ஃபிளாட், இந்த ரெகுலர் ஃபிளாட் எப்படி போட்டாங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இது வந்து ஏ வேவ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பி வேவ், அதுக்கப்புறம் சி வேவ், இப்படி சொல்லியிருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்ல இப்படி சொல்லியிருப்பாங்க. ஏ வந்து ஃபர்ஸ்ட் கீழே, பி வந்து ஆல்மோஸ்ட் ஏ வந்து ஃபுல்லா ரீட்ரேஸ் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம சி வேவ் வரும், ஏ வரைக்கும் போகும். ஆனா ரியல் மார்க்கெட்ல அப்படி ஆகாது. சி வேவ் நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ கீழே போகும்ட்டு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்லயே பார்க்குறோம், லைவா பார்க்குறோம் சார்ட் போட்டு. இப்போ ஏ வேவ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீட்ரேஸ் ஆச்சு, பி வேவ் ஆல்மோஸ்ட் 90% வந்து ஏ வேவோட விக் வந்து மேலே கொஞ்சம் இருக்கு. இங்க வந்து பி வேவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்ரேஸ் ஆச்சு, 99% ரீட்ரேஸ் ஆச்சு. ஆனா டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லுவாங்கன்னா சி வேவ் வந்து ஏ பாட்டம் வரைக்கும் போவோம், இப்படி ஒரு ஃபிளாட்டா இருக்கும். ஆனா நீங்களே பாருங்க, டைரக்டா உங்க கண்ணு முன்னாடி இருக்கு சி வேவ் வந்து ஏ வேவ் கீழே தாண்டி போச்சு. அதனால நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், இது வந்து நம்ம படிக்கும்போது நம்ம டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு எல்லாம் டிரைவிங் எல்லாம் கற்றுக்க முடியாது. நீங்கள் நான் ரோட்ல வண்டி ஓடும்போது தான் உங்களுக்கு தெரியும் எப்படி டிரைவிங் இருக்கும்ன்ட்டு. அப்படியே ட்ரேடிங் தான். நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது. இங்கே வந்து என்ன வித்தியாசம், ரொம்ப டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது வந்து ஏபிசி பேட்டர்ன் நம்ம தெரியும். ஆனால் சில பேர் வந்து இப்போ சோசியல் மீடியா நான் நிறைய பார்த்துருக்கேன், சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்து சும்மாவே ஏபிசி இல்லை, இது வந்து டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர், ஏன்னா சி வந்து இது தாண்டி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா அவங்களாம் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த ஃபாலோவர்ஸ்க்கு வந்து என்டர்டெயின் பண்ணணும், ஏதாச்சும் சொல்லணும், இல்லை மார்க்கெட் ஊந்து போகுது பார்த்துன்ட்டு அப்படியே ஒரு பயம், ஏதாச்சும் ஃபாலோவர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா ரியல்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் மூவ். ஏபிசி ரெகுலர் ஃபிளாட்ல நீங்க சொல்ல முடியாது எங்க வரைக்கும் போவோம்ட்டு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து
நோட் பண்ணிக்கோங்க நோட் புக்கில். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்களே உங்களுக்காக தான் போட்டுக்கோங்க இந்த டைம் ஸ்டாம்பில் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. சரிங்களா? அடுத்து ஸ்டெப் என்னதுன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லவே சொல்ல முடியாது சி வேவ் எவ்வளவு தூரம் போகும். ஒரு ஐடியா இருக்கு, சரி ஓகே இங்கதான் வரும்ன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு, இங்கதான் வரலான்ட்டு, இங்க தாண்டி போகலான்ட்டு நீங்க ரெடியா இருக்கணும். சி வேவ் நீங்க வந்து தனியா படிக்கணும். சி வேவ் இன்டர்னல்ஸ் வந்து சப்வேவ் படிக்கும்போது அடுத்த ஸ்டேஜ்ல இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல சப்வேவ் படிக்கும்போது சிக்கு உள்ள இருக்கும்போது வேவ்ஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள்லயே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிக்குள்ள இருக்கும் போதே வேவ்ஸ் நிறைய இருக்கு. நீங்க 1 2 3 4 5 இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா சி வேவ் பிடிக்கணும்னா நீங்க வந்து வெயிட் பண்ணணும் 5 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. நீங்க கேல்குலேஷன் ஃபிபனாச்சி போட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகலாம் இல்லை அதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல காமிக்கிறேன். இதுல வந்து நீங்க பார்க்கும்போது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து ஏபிசினா சிக்குள்ளேயே 1 2 3 4 5 இருக்கு. அதான் இந்த நான் சொன்ன மாதிரி இங்கதான் உங்க ரியல் எலியட் வேவோட ஜெர்னியே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க படிக்கும் போது கரெக்ஷன்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கோங்கன்னா அடுத்த பெரிய மூவ் வந்து உங்களுக்கு தான். ஓகே, ஜஸ்ட் ஒரு இது சும்மா ஒரு கிராஃபிக். இதுல வந்து இனிஷியல் டவுன் மூவ், அதுக்கப்புறம் பி வேவ் வந்து 90% ஆல்மோஸ்ட் ரீட்ரேஸ் ஆகும். ரீட்ரேஸ் ஆகி அதுக்கப்புறம் சி வேவ் ஃபார்ம் ஆகும். சி வேவ் நம்ம சொல்லவே சொல்ல முடியுது எவ்வளவு தூரம் போவோன்ட்டு. அது சி வேவ்க்குள்ள நம்ம படிக்கணும். எக்ஸ்டெண்ட் ஆகலாம், தாண்டி போகலாம், இல்லைன்னா எக்ஸாக்டா ஃபிளாட். இந்த ஃபிளாட்னா அதுதான் ஃபிளாட் மீன்னா கம்ப்ளீட்லி மார்க்கெட் வந்து ஃபிளாட் ஆகுது, சைட்வேஸ் போகுது, அதுக்குள்ள இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபிளாட்டோட மீனிங். ஓகே, இப்போ புல்லிஷ் ட்ரெண்ட் முன்னாடி வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்தால் ஃபிளாட் இப்படி இருக்கும். லேபிளிங் வந்து ஏபிசி சொல்லுவோம். பழைய ட்ரெண்ட் வந்து பேரிஷ் இருந்தால் அதுக்குள்ள ஃபிளாட் வந்துச்சுன்னா சைட்வேஸ் கரெக்ஷன் இப்படி இருக்கும். ஓகே, ஏபிசி. மெயின் முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா பி வந்து வேவோட ஃபுல்லா 90% ரீட்ரேஸ் ஆகுது, ஆனா தாண்டி போகாது. அதான் மெயின் பாயிண்ட். இது தாண்டி போகாது. தாண்டி போச்சுன்னா இது வந்து இர்ரெகுலர் ஃபிளாட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இர்ரெகுலர் ஃபிளாட் ரெண்டு முக்கியமான மீனிங் என்னன்னா, பி வேவ் வந்து ஏ வேவ் தாண்டி போச்சு கரெக்ஷன்ல. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஏபிசில 60 to 70% பி வேவ் தான் ரீட்ரேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பி வேவ் வந்து 90% ரீட்ரேஸ் ஆகுது. அது வந்து ரெகுலர் ஃபிளாட்ல. இர்ரெகுலர் ஃபிளாட்ல வந்து இது ஏ வேவ் தாண்டி போகுது. ஓகே, ஏ வேவ் வந்து தாண்டி போகுது. அதுக்கப்புறம் உங்க சி வேவ் வந்து ஏ வேவ் தாண்டி போகவே போகாது. ஏ வேவ் ஏக்குள்ளேயே சி வேவ் வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். இர்ரெகுலர் ஃபிளாட். இது நிறைய பேர் வந்து தப்பா மார்க் பண்ணிடுவாங்க. இது வந்து என்ன யோசிப்பாங்க, இங்கதான் கம்ப்ளீட் ஆச்சு கரெக்ஷன், இதுன்னா வேவ் 1 வேவ் 2 யோசிப்பாங்க. இது வந்து தப்பு. இது வந்து நீங்க வந்து கரெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து நீங்க தனியா வந்து நீங்களே போயிட்டு சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு பிளாங்க் சார்ட்ல நம்ம மார்க்கிங் பண்றோம் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. ஓகே, ஸோ சேம் திங் சிம்பிள் ஆனது. இது பி வந்து ஏ வேவ் தாண்டி கீழே போயிடும். எதுக்குன்னு இந்த எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அதனால சி வேவ் இது வந்து ஏ வேவ் தாண்டி போகாது. இது தாண்டி போகல, இது வந்து இங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சு. அப்பதான் என் பேர் வந்து இர்ரெகுலர் ஃபிளாட். இந்த சேனல் கொஞ்சம் ரேர் பேட்டர்ன். இது டெய்லி வராது. டெய்லி நீங்க பார்க்கும்போது டெய்லி வராது, ரொம்ப ரேரு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில பார்த்தீங்கன்னா ரொம்ப டெய்லி எல்லாம் வராது. இது வந்து இன்ட்ராடேலையும் ரொம்ப இது ரேரு. ஆனா நீங்க 1 minute டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸ் இருக்கும்போது நீங்க நிறைய பார்க்கலாம். ஆனா அவ்வளோ கீழே போறது தேவையில்லை, வருத்தம் இல்லை இந்த பேட்டர்ன் பிடிக்கிறது. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும் இப்படி ஆச்சு, இப்படி ஆகலாம்ன்ட்டு நீங்க வந்து யோசிச்சுட்டு ஒரு பி 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 இது பிவே வந்து ஏ தாண்டி போச்சுன்னா நீங்க வந்து இதெல்லாம் யோசிக்கணும். ஆமா, இது வந்து தாண்டி போகலாம், தாண்டி போச்சுன்னா இது வந்து சிவே வந்து இதுக்குள்ள வரலாம். சிவே இங்குள்ள கம்ப்ளீட் ஆச்சுன்னா எவ்வளோ போகலாம் சிவே வந்து, அதை வந்து நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். திரும்பி சொல்றேன், இப்பயே ஜம்ப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்பதான் நீங்க கத்துக்கிறீங்க. இந்த எல்லாமே ஒரு சீக்வன்ஸ்ல தான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு டைம் இந்த வீடியோஸ் எல்லாம் திரும்பி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா திரும்பி பாருங்க, ப்ராப்ளமே இல்லை. இல்லைன்னா நீங்க வந்து நோட் புக்ல எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஈஸி இருக்கு நீங்க படிச்சுக்கோங்க.
ஓகே. இர்ரெகுலர் ஃபிளாட்ல இப்ப சிம்பிள் என்னன்னா ப்ரீ வெஸ்டர்ன் புல்லிஷ் தான் இப்படிதான் மார்க்கிங் இருக்கும். ஏ வரும், பி வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி திரும்பி சி வந்துடும். சரிங்களா? இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் எப்படி சொல்லுவாங்க, இது வந்து வேவ் 3 யோசிப்பாங்க, இது வந்து வேவ் 4 யோசிப்பாங்க, இது வந்து வேவ் 5. சரிங்களா? வேவ் 5 யோசிச்சுட்டு ஆமா இப்ப கீழே தான் போகுது, வேவ் 5 ஆச்சு, பெரிய கரெக்ஷன் வர போகுதுன்ட்டு யோசிப்பாங்க. ஆனா நடுவுலயே வேவ் சி, இது வந்து சி கிரியேட் ஆகி திரும்பி ஒரு ஹை வந்துடும். அப்ப அவங்களாம் தெரியவே தெரியாது என்ன ஆகுது மார்க்கெட்ல. அவங்களாம் வந்து ஆமா தப்ப சொல்லிட்டோம், அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்காக தான் இப்படியெல்லாம் ஒரு டிராமா கிரியேட் பண்றதுதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குலாம் சத்தியமா ஒண்ணுமே புரியாது. அவங்களாம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிச்சீங்கன்னா நீங்க கரெக்டா சொல்லலாம். இது வந்து நம்ம யோசிக்கணும், இது வந்து டிராப்பா வேவ் சியா இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து கிராஸ் ஆகி போயிடும், பரவாயில்ல. ஆனா நீங்க வந்து இது வந்து கரெக்டா படிச்சுக்கோங்கன்னா நீங்க வந்து நீங்களே சொல்லிக்கலாம் இது வந்து தப்பு, இது வந்து சி தான் இருக்கு, இதுக்கு தாண்டி போகும், திரும்பி இன்னும் ஒரு வேவ் வரப்போகுது அப்படின்னு நீங்களாம் முடிவே பண்ணுவாங்க. நீங்க வந்து எக்ஸாக்டா இங்க கண்டுபிடிக்கலாம், நீங்களே பிடிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த வேவ் நீங்க பிடிக்கலாம். ஆனா அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்களே வந்து முடிவு பண்ணக்கூடாது இதுதான் இதுன்ட்டு. நீங்களே முடிவு பண்ணக்கூடாது, அதுதான் மெயின் பாயிண்ட் இதுல. சேம் திங் பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது பழைய பேரிஷ் ட்ரெண்ட் இருந்தால் ஒரு ஃபிளாட் கரெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபேக் மூவ் கொடுத்து திரும்பி இது ஆயிடும். இதுல வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 0 போட்டுக்கோங்க. இங்க இது வந்து 0, இங்க வந்து ஏ, இங்க பி, இங்க சி. ஓகே. இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக அதை போட்டேன். சில பேர் வந்து இது கண்டுபிடிக்க முடியாது, ஆனா சரி எதுக்கே டெஸ்ட்டுக்காக போடணுன்ட்டு நானே வந்து சொல்லிக்கிறேன்ட்டு நான் போட்டிருக்கேன். எனிவே அடுத்த ஃபிளாட் என்னது, அடுத்த ஃபிளாட் என்னதுன்னா எக்ஸ்பேண்டட் ஃபிளாட். நீங்களே எக்ஸ்பேண்டட்னா 2 சைடு பிரேக் ஆகும்ட்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ரேரான ஸ்ட்ரக்சர், டெய்லியெல்லாம் வரவே வராது இர்ரெகுலர் ஃபிளாட், எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் வந்து. ஆனா வந்துச்சுன்னா நீங்க ரெடியா இருக்கணும்ட்டு, அதனால நீங்க கத்துக்கணும் இதெல்லாம். ஓகே. இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் பண்ண நிறைய ஸ்டாக்ல மேனிப்புலேஷன் இருக்கும். அந்த டைம்ல தான் மேனிப்புலேஷன்ல நீங்க வந்து இர்ரெகுலர் பேட்டர்ன் இல்லைன்னா எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் பேட்டர்ன் பார்ப்பீங்க. இதுல என்னன்னா வெரி சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு பிரேக் ஆகி சப்போஸ் நீங்க வந்து எல்லாமே டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்கலாம் எப்படி சொல்லுவாங்க, இதுதான் வேவ் 3, இதுதான் வேவ் 4, இதுதான் வேவ் 5 சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இதான் சொல்லுவாங்க. சரி ஓகே மார்க்கெட் ட்ராப் ஆகுது எல்லாமே ஓகே, நீங்க சார் சூப்பர் சார் நீங்க எப்படி சொல்லுவீங்க அதுன்ட்டு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து வேவ் ஒரு திரும்பி வேவ் மாறி இங்க வந்துடும். ஓகே. சரி ஓகே தப்பு பண்ணிட்டோம், ஸ்டாப் லாஸ் எல்லாம் போச்சு, லாஸ்ல போயிட்டோம், பரவாயில்ல அடுத்த இது பார்க்கலாம், வேவ் 5. இதுதான் வேவ் 5ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து 3 இங்க தான் முடிஞ்சது, இப்போ 4 ஆயிடுச்சுங்க, இப்போதான் வேவ் 5ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே திரும்பி மார்க்கெட் கீழே வந்துடும், இந்த தாண்டி கீழே போயிடும். எல்லாமே என்ன யோசிப்பாங்க, ஆமா கரெக்ட் சார், நீங்களாம் தப்பு, நீங்களா தெரியும், எல்லாம் ஃபாலோ இந்தாங்க நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி நம்ம எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும், நீங்களும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் டாக்டிக்கா மாறி எல்லாமே தப்பா நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு சொல்லி நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து மாட்டிப்பாங்க லாஸ்ல. இங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டுலாம் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணி மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்குலாம் எப்படின்னா நீங்க படிக்கல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு தப்பு இல்லை, ஆனா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நமக்கு ஈஸியான மெத்தடு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எலியட் வேஸ் படிச்சீங்கன்னா அது கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், நீங்க பார்க்கறது வேஸ் எல்லாம். ஸோ எக்ஸாக்டா என்ன ஆச்சுன்னா ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டிங் வந்து ஃபார்ம் ஆகி இந்த ஃபேக் அவுட் 2 சைடு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு, இது வந்து ரேர் பேட்டர்ன் தான், டெய்லியெல்லாம் வராது. இது வந்துச்சுன்னா நீங்க ரெடியா இருக்கணும். எங்க ஃபார்ம் ஆகும் இதெல்லாம் எல்லாமே கரெக்ஷன் பேட்டர்ன் வந்து வேவ் 2ல ஃபார்ம் ஆகும், வேவ் 4ல ஃபார்ம் ஆகும், வேவ் ஏபிசில ஏ அண்ட் பில ஃபார்ம் ஆகும். சி வேவ் எப்பவுமே இம்பல்ஸ் தான் இருக்கும். இது வந்து நம்ம சப்வேவ் தியரியில படிக்கணும், சப்வேவ் தியரி அடுத்த ஸ்டேஜ்ல படிக்கிறோம். ஆனா இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். ஒரு வேவ் 2ல இப்படி ஒரு எல்லா கரெக்ஷன்ஸ் பேட்டர்ன் வரும், வேவ் 4ல வரும். ஆனா சில கரெக்ஷன்ஸ் வந்து வேவ் 2ல வரவே வராது. அது வந்து ட்ரையாங்கிள் டயகனல், அதை வந்து நம்ம அடுத்த பார்ட்ல படிக்கிறோம். ஸோ இப்போ வந்து வேவ் 4ல எல்லாமே வரும், வேவ் பில எல்லாமே வரும். சரிங்களா? வேவ் 4 வேவ் பி தான் மோஸ்ட் டேஞ்சரான வேவ். இங்கதான் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. இந்த பேட்டர்ன் வந்து வேவ் 4 தான்.
இதுக்கப்புறம் எப்படி ஒரு பெரிய வேவ் ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிறது வேவ், அதுல கனெக்ஷன் ரெண்டு வேவ்ஸ்க்கு ரெண்டு ட்ரெண்டிங் மூவ்ஸ் கனெக்ட் பண்றது ஏபிசி, அதுக்கப்புறம் ஒரு மூவ் ஆயிரு. ஸோ இது வந்து நீங்க வந்து லைவ் மார்க்கெட்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ரொம்ப பேஷண்டா இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து வேவ் 4 தான் ஆக போகுதுன்னா, அப்பதான் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு உஷாரா இருப்பீங்க நீங்க. ஆமா இப்படி ஆகலான்ட்டு. சரிங்களா? எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்ல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஏ வந்து பி பார்ட் வந்து ஜஸ்ட் பிரேக் ஆகி திரும்பி சி வந்து ஏ பிரேக் ஆகிடும். ஸோ ரெண்டு சைடு பிரேக் ஆகும் ஏக்கு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்ல. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, சரி புலிஷ் ட்ரெண்ட் இருக்கும்போது ஏ பி சி இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பேரிஷ்னா ஏ பி அண்ட் சி இப்படி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பி ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். இதுல வந்து திரும்பி ஒரு பேரிஷ் ட்ரெண்ட். இதுக்கப்புறம் சில நான் சொன்ன மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. சில ரூல்ஸ் இருக்கு, சில எப்படி பேரெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது டபுள் ஜிக்ஸாக்னு படிப்போம். ஜிக்ஸாக் என்னது, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜிக்ஸாக் கரெக்ஷன், சாப்பி கரெக்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மீனிங் என்னது, ஜிக்ஸாக் பத்தி நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸ் பார்ப்போம். சரிங்களா? அடுத்த பார்ட்ல நம்ம ஜிக்ஸாக்ஸ் பார்ப்போம்.